எஸ்பிபிடியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபிடியில் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அங்கே பார்க்கலாம். இப்போ ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா அஞ்சலம் சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு பையன் வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் வந்து அந்த பையன் வந்து படிக்கிறாப்புல. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா 2 வயசு ஆகுது. வீட்டில் சம் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் அம்மா கூட ஏதோ பிரச்சனைனால அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. அவங்க குட்டி குழந்தை மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அம்மா அது வரைக்கும் வேலைக்கே போகாதவங்க. அவங்க வீட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஆள். இப்போ அவங்க அப்பா இறந்தோன்னா என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க மாமியார் வந்து வேலைக்கு போகிறாங்க. மாமியார் மீன்ஸ் அத்தை. அப்பா அவங்க அத்தை வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் வீட்டிலே இருந்து 1 வருஷம் இருந்து அவங்க அத்தை வேலைக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஓகே இவங்களும் அப்புறம் குழந்தைய விட்டுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கும் ஹஸ்பண்ட் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அத்தையோட மாமியார் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஏஜ்னாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 98 வயசு. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க இருக்காங்க. இப்போ மாமியார் வீட்டில் இருக்காங்க, மாமியாரோட மாமியார் இருக்காங்க, அப்புறம் இந்த அம்மா இருக்காங்க. இப்போ 3 பேருமே இருக்காங்கன்னா 3 பேர்த்தையும் யாரு பாப்பா? இப்போ இந்த அம்மா சரி வேலைக்கு போகலாம் சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க. இவங்க மாமியார் வந்து 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. இந்த அம்மா வந்து பக்கத்தில் களை வெட்டுறது இந்த மாதிரி வேலைலாம் போய் பழகிக்கலாம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு போய் இவங்களை கைட் பண்ணி பழகிக்கிறாங்க. சின்ன சின்ன வேலையை பழகிக்கிறாங்க. அந்த 2 வயசு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியாரோட மாமியார் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்களும் ஒரு சுகரு ப்ரெஷர் பேஷண்ட்டு. மாமியார் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் பேஷண்ட்டு, சுகர் அவங்களுக்குமே இருக்குது. இப்போ இவங்களுக்கு டேப்லெட்டு மெடிக்கலு இதையும் இவங்க தான் பார்த்தாகணும். இப்போ இந்த அம்மா வந்து என்னென்ன பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், மாமியாரோட மாமியாரை பார்க்கணும், இப்படி ஃபேமிலி இருக்கவங்க எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கணும். சேம் இவங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்போ இவங்க ஃபேமிலி நிலைமை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரி ஃபேமிலிக்கு நம்ம வந்து நியூட்ரிஷன்ஸ் கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஃபேமிலி பார்த்திங்கன்னா அழிஞ்சுக்குத்து பழம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் தான் நம்மக்கிட்ட பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம பொருள் தரோம். அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பையன் வந்து இப்போ வந்து 5வது படிக்கிறாப்புல. இப்போ அவங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா அம்மாவுல அப்பாவில் அவங்க எப்படி இறக்குறாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா சண்டை, வீட்டில் ஏதோ பிரச்சனை காரணமாக வந்து அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. அவங்க அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் கொஞ்சம் இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பா வந்து இறந்தோன்னா அவங்க அம்மா என்ன ஆயிடுறாங்க, அவங்க அப்பா இல்லாதனால அவங்க சிங்கிள் உமனாக இருக்காங்க. நிறைய பேர் அவங்கள பேசுகிறாங்க, வெளில போகிறாங்க. வெளில வேலைக்கு போனாலுமே சில விஷயமா என்ன கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்தில் உங்களுக்கு 2 வயசு குழந்தை ஒருத்தர் இருக்காங்க. அதுக்குள்ளே ஹஸ்பண்டு வேற இறந்துட்டேன்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க. அப்படி இருக்க பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அந்த இதுலேயே அவங்களும் இறந்துடுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட லைஃபு கேள்விக்குறி. அம்மாவும் அப்பாவும் அப்போ அவங்க எப்படி ரன் பண்ண போகிறாங்க? ஸோ அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து நம்ம எஸ்பிபிடி வந்து கிட்டு கொடுத்துட்ருக்கோம். அந்த குழந்தை யார் பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்க அம்மாச்சி தாத்தாவாக இருக்கவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க, வளர்த்துட்ருக்காங்க. ஓகே இப்போ ஃபைன், ஓரளவுக்கு பையன் நல்லா இருக்கான். அம்மாச்சி தாத்தா கூட முழுக்க வளர்ந்துட்டுருக்கான். அந்த பையன் நல்லா இருக்கான். இப்போ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டச்சத்து பொருள் ஒரு 7 வகையான நியூட்ரிஷன் கிட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மூலியமாக நாங்கள் பொருள் தரோம். இப்போ நாங்கள் கொடுக்குறது இல்லாமல் நீங்களும் கொடுக்கணும் இந்த மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது. நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் குழந்தைங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க. தேங்க்யூ.